வாழை பாய மாதரா என்ன நடையுது? திஸ்ர நடை. மூணா வந்து என்ன நடை? திஸ்ர நடை. இப்ப தாளம் எப்படி? இப்ப தாளத்தை போட்டுடலாமா? முதல்ல பாருங்க. தக்கிட்ட 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 தா. சொல்லுங்க. தக்கிட்ட 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 தா. ஒரு தக்கிட்ட ஒரு தட்டு போடுங்க. இதுல எத்தனை வார்த்தை இருக்கு? மடையில் வாழை பாய மாதரா 4. கடைசி இத தான்னு பாருங்க. தக்கிட்ட 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 தா. 4 சொல் முடிச்சு மாதரான்னு நெடில முடியுதா? நெடில முடியுதா? அப்ப தான்னு நிறுத்துறோம். வேற ஒண்ணு கிடையாது. சொல்லுங்க. தக்கிட்ட 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 தா. தக்கிட்ட 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 தா. புரிஞ்சா? மடையில் வாழை பாய மாதரா. உடையும் பொய்கை போல காவுளான். சடையும் பிறையும் சாம்ப பூச்சும் கீழ். உடையும் கொண்ட உருவம் என் கொண்டோ. நெடில் வரதுனால நம்ம நிறுத்துறோம். நெடில் இல்லைன்னா தக்கிட்ட கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். இதுதான் இதனுடைய ஸ்கேல். திரும்ப பாடலாமா? பாடலாமா? நான் சொல்ல சொல்ல நீங்க பாடுங்க. இப்ப இதுல வந்து சின்ன பாட்டா இருக்கிறதுனால முதல் 2 வரியும் கீழே, அடுத்த 2 வரியும் மேல. ஒரு எளிமையா புரிஞ்சுக்கணும்னா சடை எங்க இருக்கும்? சுவாமிக்கு மேல இருக்கும். சடை வரும்போது பாட்டு மேல கொண்டு போயிருக்கும். புரியுதா? மடையில் வாழை பாய மாதரா. உடையும் பொய்கை போல காவுளான். சடையும் பிறையும் சாம்ப பூச்சும் கீழ். உடையும் கொண்ட உருவம் என் கொலோ. பெண்தான் பாகமாக பிறச்சென்னி. கொண்டன் போல காவு கோயிலா. பழைய உதாரணம் தான் புதிய மாணவர்களுக்காக சொல்றேன். ஒரு பாட்டு அப்படிங்கிறதுக்கும் ஒரு பேச்சுங்கிறதுக்கும் ஒரு வித்தியாசம். லைட்டை ஆஃப் பண்றது மாதிரி இது உள்ளது பேச்சு. நிறுத்துனா நிறுத்திடணும். பளபளபளன்னு பேசிட்டு இருக்க கூடாது. புரியுதா? நிறுத்த தப்புன்னு நிறுத்திடணும். லைட் ஆஃப் பண்ற மாதிரி. ஆனா பாட்டு ஃபேன் ஆஃப் பண்ற மாதிரி. நிறுத்தினாலும் அது நிற்காது. அது சுத்தி 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 நிற்கணும். பாட்டு டக்குன்னு கட்டாயம் நிற்கக்கூடாது. பாட்டுங்கிறது என்ன ஆகணும்? அப்படி எலையப்பட் ஆகி அப்படியே அழகா ஃபேட் அவுட் ஆகும். புரிஞ்சுக்கிட்டீங்களா தெளிவா? லைட் ஆஃப் பண்ற மாதிரி பேச்சு அந்த மாதிரி நிறுத்தினா குடும்பத்துக்கு நல்லது, மற்றவங்களுக்கு நல்லது. பாட்டு படக்குன்னு நிறுத்திடக்கூடாது. பாட்டு கொஞ்சம் என்ன பண்ணணும்? அப்படியே இறங்கி அப்படியே அப்படியே அழகா எலாபரேட் ஆகி நிறுத்தணும். அதுதான் பாட்டுக்கும் பேச்சுக்குள்ள வித்தியாசம். புரியுதா? இப்ப நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்க. ரைட், பாடலாம். இப்ப உனக்கோரை கொள்ளாரவும் புன்சடை. கோணப்பிறையன் குழகன் கோலக்கா. மானப்பாடி மறை வல்லனையே. பறையும் பிணிகளானவே. கழுக்குள் பாவம் கலர வேண்டும்.
குழுக்குள் பூத படையன் போலக்காம் இழுக்க வண்ணம் ஏத்தி வாழ்வினே மகிழ சாலை மாதூர் பாகமா எயில சாய எரித்த எந்தைவன் குயில சோலை போல காவையே அகில நிற்க பறையும் பாவமே வெடிகொள் வினையை விட்ட வேண்டுமே கடிகொள் கொன்றை கலந்த சென்னியான் கொடிகொள் விழவர் போல காவுளன் அடிகள் பாதம் அடைந்து உய்வினை வாழ்வினே இடலர் சோலை நீல வண்டினம் குடலர் பன்சை கோல காவுளான் கடலன் மொய்த்த பாதம் கைகளா தொடலவக்க துயரமில்லையே எரியர்கள் சுழிலங்கை கோன் தன்னை முடியல் வடக்கை அடுத்த மூர்த்திவன் உரியவன் செய் போல காவையே நெறிய தொழுவார் வினைகள் நீங்குமே நாற்றமலர் மிளையனும் நாகத்தில் ஆற்றல் அடைமேல் அவனும் காண்கிறான் குற்றம் உதைத்த குழகன் போல ஏற்றன் பாதம் ஏத்தி வாழ்வினே பெற்ற மாசு பறக்கும் சமணரும் உற்ற துவர்தொயுருவிலாளரும் குற்ற நெறிய கொள்ள போலக்கா பற்றி பரவ பறையும் பாவமே நலங்குள் காழி ஞான சம்பந்தன் குலங்குள் போல காகுலானையே வலங்குள் பாடல் வல்ல வாய்மையா
வாழ்பவே